வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்கோட் லேபிளிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பிடிச்ச பார்கோட், அதாவது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்கோட் பிரிண்டர் வாங்காதவங்க, ஏற்கனவே ஒரு லேசர் ஜெட் பிரிண்டர் வச்சுருக்கேன், ஒரு இங்கு ஜெட் பிரிண்டர் வச்சுருக்கேன், அதில் எப்படி நம்ம பார்கோட் எடுக்கிறதுன்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா A4 ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். A4 ஸ்டிக்கர் லேபிள் பிரிண்டிங் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இங்கே ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். நியூ கொடுத்து நீங்கள் புது ஐட்டத்தை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பூமெக்ஸ் பனியன் கொடுத்துட்டு ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் அதை வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் ப்ரைஸ் 100, சேல்ஸ் ப்ரைஸ் 120, எம்ஆர்பி 150, இந்த மாதிரி தேவையானதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஐட்டம் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐட்டம்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது நம்மள்ட்ட ஆல்ரெடி. இப்போ இந்த 2 ஐட்டத்துக்கு நம்ம வந்து பார்கோட் எடுக்க போகிறோம். மிக்சிங்காகவும் எடுக்க முடியும், 1 by 1ஆகவும் நம்ம எடுக்க முடியும். ரெண்டாவது நீங்கள் உங்கள் எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐட்டம் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபார்மேட் கிடைக்கும். அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இம்போர்ட்டில் போயிட்டு டவுன்லோட்ஸில் ஐட்டம் 2ன்ற இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எந்த ரோலேருந்து எந்த ரோ வரையும் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2லேருந்து இப்போ வந்து 200 ஐட்டம் எனக்கு இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் இம்போர்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா அந்த எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேரில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஐட்டம் வச்சுருக்கீங்க, சாஃப்ட்வேராக பார்கோடு, ஒரு அற்புதமான பார்கோடு சாஃப்ட்வேர் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் 200 ஐட்டம் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் 200 ஐட்டத்தை வந்து நம்ம எக்ஸலில் ரெடி பண்ணி அந்த எக்ஸலில் இருக்கிறத நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுமாதிரி ரெக்கார்டு வந்து சேவ்டுன்னு வரும், ஃபிட்ச்டு வந்துடும். ஓகே கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்கோடை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா பார்கோடுன்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எந்த ரெக்கார்டை வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம பொறுத்தவரை ஓப்பனிங் ஸ்டாக்குன்றதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுன்னா நம்ம என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறோம் அது எல்லாமே நம்மளுக்கு விசிபிள் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு 1 by 1ஆக காமிக்கிறேன். அதாவது 21 ஸ்டிக்கர், 40 ஸ்டிக்கர், 24 ஸ்டிக்கர், 65 ஸ்டிக்கர், 84 ஸ்டிக்கர். ஸோ இதில் எல்லாத்துலேயும் எப்படி எடுக்குதுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஐட்டம் எந்தெந்த ஐட்டம் எனக்கு பார்கோடு வேணுமோ அந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 21 ஸ்டிக்கர் வேணும்னு வச்சுக்கோங்க, என்டர் கொடுத்துட்றேங்க. மீதி எதையும் நான் செலக்ட் பண்ணல. இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்தோடனே 21Lன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ப்ரிவியூ பண்ணுறேன். ப்ரிவியூ பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னுடைய பிரிண்டர் வந்து டிஃபால்ட் பிரிண்டர் வந்து தெர்மல் பிரிண்டர்ன்றதால தெர்மலுக்கான வியூ வருது. இல்லைங்க என்னது வந்து A4ல் எனக்கு 21 ஸ்டிக்கர் வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் டெம்பரவரியாக பிரிண்ட் எடுக்கும் போது மாற்ற போகிறீங்கன்னா இங்கே பிரிண்டர் செட்டப்ன்றதை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் பர்மனெண்ட்டாகவே இதை வந்து நான் A4 மாற்ற போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் செட்டப், இங்கே போயிட்டு A4 அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. A4 ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அதே ப்ரிவியூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு A4ல் 21 ஸ்டிக்கர் வந்திருக்கும். ஓகேங்களா? 21 ஸ்டிக்கர் A4. இங்கே நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட்டுன்னு கொடுத்தோடனே ஜஸ்ட்டு ஓகே இதை உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரிவியூ காமிக்கிறேன். ஸோ பார்கோட் A4 ஸ்டிக்கர். ஸோ இது வந்து 21. ஓகேவா? 21 சேவ். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 20 அடுத்த மாடல் வந்து 40. இப்போ எனக்கு இதில் ஒரு 21 கீழே இருக்கிற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? 40 வந்துச்சா? இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருங்க, லேண்ட்ஸ்கேப்பில் அது இப்போ 40 ஸ்டிக்கர் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 40 ஸ்டிக்கரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதையும் நான் பிரிண்ட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 40. அடுத்து வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 65 ஸ்டிக்கர்ன்றது தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ 65 ஸ்டிக்கருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கூடுதலாக இந்த மாடலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு 40 + 25 65 ஆச்சா. ஸோ 1 2 3 மூணுத்தையும் கூட்டினா 65 ஸ்டிக்கரு. பிரிண்ட் 65 செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரிவ்யூ கொடுக்குறேன். எனக்கு ஒரே லேபிள்லே உங்களுக்கு வந்து அதாவது ஒரு A4ல் 65 ஸ்டிக்கர்ஸ் வந்துடும். இதுதான் வந்து ஹையஸ்ட்டாக செல்லிங் ஆகக்கூடிய A4 மாடல். இப்போ உதாரணத்துக்கு இதில் லெஃப்ட் நவுற்றணும், ரைட் நவுற்றணும், கொஞ்சம் கட் ஆகுது, அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுனா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் லெஃப்ட்டு நவுற்றணுன்னா இந்த பேஜ் செட்டப்பில் லெஃப்ட்டு வந்து ஒரு 5 நவுத்துறேன்னா ஸோ 5 நவுந்துடும். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட்டு நவுத்தி நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம். இதையும் நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 65 ஸ்டிக்கர். அடுத்தது வந்து 84 ஸ்டிக்கர். ஹையஸ்ட் வந்து 84 ஸ்டிக்கர். இன்னொரு இங்கே வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு 24 ஸ்டிக்கர் மொத்தமாக கூட்டினோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 84 ஸ்டிக்கர்ஸ் வரணும். பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி 84ன்றதை சூஸ் பண்ணி ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து 80 ஒரு A4ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 84 ஸ்டிக்கர்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா. இது வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக ஒய்டு லேண்ட்ஸ்கேப்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டர் செட்டப்பில் A4ல் லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ப்ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஓகேவா. ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கரெக்டாக ஃபில் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கும். மெஷர்மெண்ட்டு நம்ம வைக்கிறது தான். நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா சிங்கிளாக ஐட்டம் ஆட் பண்ணி பார்கோடு எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை பல்காக எக்ஸலில் இம்போர்ட் பண்ணி பார்கோடு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். பேப்பர் சைஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற எந்த சைஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எல்லாத்தையும் போட்டுக்க முடியும். அதே நேரத்தில் ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து 1999 தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து இயர்லி ரெனியூவல் வரும். இயர்லி ரெனியூவல் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வரும். இதிலே வந்து QR கோடு மேக்கிங் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. QR கோடு மேக்கிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா 2500 வரும். அது வந்து இயர்லி 500 rupees வந்து சர்வீஸ் சார்ஜ். ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் அது சர்வீஸ் அப்ளிகேபிள். உங்களுக்கு வந்து இதில் டிஃபால்ட்டாக நாங்கள் வந்து ஒரு 33 ஸ்டிக்கர் மாடல்ஸ் கொடுப்போம். அதாவது A4ல் எப்படி நம்ம வந்து இந்தமாரி அலோகேட் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி நீங்கள் வந்து 3 inch பிரிண்ட்டு, அதாவது 35x25 25x25 அப்புறம் வந்து 50x25 இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரெடிமேடாக வந்து வச்சுருக்கோம். இது தவிர்த்து இதில் எதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கார்மெண்ட் பிஸ்னஸ்க்காக நம்ம சைஸ் வச்சு சைஸ் அண்டு கலர் வேரியண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சைஸ் மென்ஷன் ஆகி உங்களுக்கு பிரிண்டில் வரும். அதே மாதிரி இதுலேயும் ஃபுல் டீட்டெயில் ஸ்டைல் என்ன, ஐட்டம் என்ன, குவான்டிட்டி என்ன, சைஸ் என்ன, கலர் என்ன, MRP என்னன்னு எல்லாமே A to Z வரும். இதுவுமே உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்தோன்னா A4 ஸ்டிக்கரில் A4 பேப்பரில் எப்படி வந்து பார்கோட் பிரிண்டிங் எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.